ஒன்றே மாறாதது என்பதைப் போல சிந்தித்து பாருங்களேன். வினாடிக்கு வினாடி மாற்றமும் முன்னேற்றமும் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரே துறை மருத்துவத்துறை. மருந்தும் மருத்துவமும் மாறிக்கொண்டே இருக்கும். புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான புது புது மருந்துகளும் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நோயின் தன்மை மாறினாலும் அதற்கான மருந்தும் மாறிவிடுகிறது. இன்றைய மக்களும் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று நாடகமும் தொலைக்காட்சியும் பார்த்தது போய் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று வண்ண வண்ணமாய் வண்ண மருந்துகள் உட்கொள்ள அடிமையாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழல், மருந்தும் மருத்துவமும் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது என்ற சூழல். சமீபமாய் வந்த தொழில்நுட்பத்தையும் இதனுள் கொண்டு வந்து விட்டோம். செயற்கை தொழில்நுட்பம், செயற்கை அறிவை பயன்படுத்தி அதனால் ரோபோக்கள் செய்து அதை வைத்து நம் உடலில் இருக்கும் உறுப்புகளுக்கு சென்று மருத்துவர்களே இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதைவிட இன்னும் நுணுக்கமாய் சென்று நானோபாட்ஸ் எனப்படும் நுணுக்கமான ரோபோக்களை உருவாக்கி உடலின் எந்த மூலையிற்கும் சென்று அறுவை சிகிச்சையும் செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்து விட்டார்கள். இன்னும் இப்படியே பார்த்து கொண்டு போனால் செயற்கை அறிவிற்கு மருத்துவத்தில் இன்னும் பெரிய வளர்ச்சி வரும் என்கிறார்கள். இதே கிறிஸ்பர் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இந்த மரபணுக்களையும் மாற்றம் செய்து அப்படியும் நோயாளிகளை குணப்படுத்தலாம் என்றும் கண்டறிந்திருக்கிறார்கள். இத்தனை கண்டுபிடிப்புகள், இத்தனை முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மருத்துவத்துறை இன்று. இதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பே மருந்தே வேண்டாம் என்று வள்ளுவர் மருந்தென வேண்டாவாம் என்று எழுந்திருக்கிறார். எப்படி அவர் அதை சிந்திப்பார் என்று நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். மருந்தே தேவையில்லை. எப்பொழுது நாம் அருந்திய உணவுகள் அவற்றின் தன்மையையும் அவை எப்பொழுது செரிக்கப்படும் என்பதையும் அறிந்து அதன் பிறகே அதுக்கு அடுத்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி நாம் இன்ற பரபரப்பான நவநாகரீக உலகில் மறந்து போன வாழ்வியல் முறையை வள்ளுவன் முன்வைப்பதால் அங்கு மருந்தே வேண்டாம் என்று மருந்தென வேண்டாவாம் என்று எழுதியிருக்கிறார்.